இன்னைக்கு எங்க வீட்ல இருக்க பெரிய தலைவர் வந்து ப்ரொக்கோலி குக் பண்ணி குடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரோட்டோ மசாலா வந்து செய்ய போறோம். அது என்ன புரோட்டோ மசாலா தானே கேக்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. ப்ரொக்கோலிலேருந்து ப்ரோவையும் பொட்டேட்டோலேருந்து டோவையும் சேர்த்து புரோட்டோன்னு நானே வச்சுட்டேன். இந்த புரோட்டோ மசாலா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எங்க வீட்ல எப்போதுமே ப்ரோக்கோலி வாங்கினா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். காமனா குழந்தைங்களுக்கு வந்து பொட்டேட்டோ பிடிக்கும். ஸோ அதையும் இதையும் கம்பைன் பண்ணி செய்யும்போது அவங்க வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ப்ராக்கோலி அண்ட் 2 பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி அது ஃபில் ஆகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு சீரகம் ஒரு 6-7 பூண்டை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருந்தேன். அதையும் நீட்டாக கட் பண்ணி வச்சிருந்தேன். கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் 1 இல்லை 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் குழந்தைங்கிறதுனால பார்த்து காரத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெஜ்ஜீஸி இது கூட சேர்த்துடலாம். அந்த பொட்டேட்டோல தோலெல்லாம் எடுத்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் பொட்டேட்டோ போடும்போது கொஞ்சம் பெரிய பீசஸா போட்டிருந்தேன். ஸோ அதனால வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வந்து இது கூட மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டைல் புரோட்டோ மசால் ரெடிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட தயிர் சாதம், ரச சாதம், அது கூட வெறும் சாதத்திலே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க.